இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 62வது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் ஒன்றுதான் சங்கீதம் 23ஆம் அதிகாரம். இந்த செய்தியின் மூலம் அதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்காத அல்லது அந்த அதிகாரத்தின் வசனங்களை கேள்விப்படாத கிறிஸ்தவர்களே இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லும் அளவிற்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான ஒரு சங்கீதமாகும். சற்று நேரம் செலவழித்து தியானித்து பார்த்தால் இந்த அதிகாரத்தில் ஆழமான ஆவிக்குரிய காரியங்கள் இருப்பதை பார்க்க முடியும். இந்த சங்கீதம் நன்றாக தெரிந்த ஒன்றுதானே என்று நினைத்து இந்த செய்தியை கேட்க தவறவிட வேண்டாம். மேலும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். சங்கீதம் 23 கிறிஸ்து தன் உயிர்த்தெழுதலில் மெய்ப்பராக இருப்பதை காண்பிக்கிறது. இந்த சங்கீதத்தின்படி கிறிஸ்து 5 நிலைகளில் நம்மை மேய்த்து பேணுவதை பார்க்கிறோம். முதலாவது வசனம் 2 பார்க்கிறபடி பசும்புல் மேய்ச்சலாக கிறிஸ்துவையும் அமர்ந்த தண்ணீர்களாக ஆவியானவரிடம் ஒருவர் பெற்றுக்கொள்ளும் அனுபவ மகிழ்ச்சி முதலாவது நிலையாகும். அடுத்து வசனம் 3 பார்க்கிறபடி நீதியின் பாதைகளில் ஒருவர் பெற்றுக்கொள்ளும் எழுப்புதலும் மாற்றமும் இரண்டாவது நிலையாகும். அடுத்து வசனம் 4 பார்க்கிறபடி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது உயிர்த்தெழுந்த ஆவி கிறிஸ்துவிடமிருந்து ஒருவர் பெறும் அனுபவங்கள் மூன்றாவது நிலையாகும். அடுத்து வசனம் 5 பார்க்கிறபடி உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆழமான உச்சிதமான அனுபவ மகிழ்ச்சியினால் சத்துருக்களுக்கு எதிராக ஒருவர் செய்யும் யுத்தமானது 4வது நிலையாகும். அடுத்து வசனம் 6 பார்க்கிறபடி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் கொண்டு ஒருவர் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும் அனுபவமே 5வது நிலையாகும். இந்த ஆரம்ப வார்த்தையோடு நாம் இப்பொழுது வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எபிரேயர் 13:20, 1 பேதுரு 2:5 மற்றும் 5:4 படி இன்று கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலில் மெய்ப்பராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 20:28, 1 பேதுரு 5:2 படி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் உற்பத்தி செய்யப்பட்ட சபை இன்று ஆடுகளாக இருக்கிறது. அதாவது ஒரு பக்கம் மனித உருவெடுத்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக மாறியதால் தேவனாகிய கர்த்தர் திரியேக தெய்வம் இன்று மெய்ப்பராகும் தகுதி அடைந்தார். மறுபக்கம் அவருடைய மீட்பினால் சுத்திகரிப்பினால் உயிர்த்தெழ வைத்ததினால் நம்மை மறுபடி ஜனிப்பதினால் இன்று நாம் அவருடைய ஆடுகளாகும் தகுதி அடைந்து அவருடைய மந்தையின் பகுதியாக மாறியிருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவினால் மேய்த்து பேணப்பட வேண்டுமென்றால், அதாவது பராமரிக்கப்பட, பாதுகாக்கப்பட, குணமாக்கப்பட, தேற்றப்பட, விசாரிக்கப்பட வேண்டுமென்றால் முதலாவது நாம் சபையின் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். இன்று ஒருவேளை நமக்கு சபையை பற்றிய பல்வேறு கருத்துக்கள், வேறுபாடுகள், அபிப்பிராயங்கள் இருக்கலாம். அங்கு பலர் தவறு செய்யலாம். நாம் எதிர்பார்க்கின்ற சாட்சியுள்ள வாழ்க்கை வாழாமல் இருக்கலாம். இவ்வாறு நாம் அறிந்த எந்த எதிர்மறையான காரியங்களும் தேவனுடைய பார்வையில் சபையின் தரத்தை, சபையின் மேன்மையை, உண்மையை அளிக்கவே முடியாது. எனவே நாம் கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து சபையின் தாற்பரியத்தை உணர்ந்து சபையை தேவன் பார்க்கின்ற வண்ணம் பார்த்து சபை கூடுதலை, சபை ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. எபிரேயர் 10:25 கூறுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஒரு சிலர், எனக்கு சபை வேண்டாம், நான் தனியாகவே ஒரு கிறிஸ்துவனாக வாழ்ந்து ஏழை எளியவர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்து சமுதாயத்தில் ஒரு நல்லவனாக வாழ்ந்து யாருக்கும் தொந்தரவும் இல்லாமல் மரித்து விடலாம் என்று நினைத்து கிறிஸ்துவின் பாதுகாப்பிலிருந்து, அதாவது மந்தையின் மேய்ச்சலிலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள். அது மிகவும் சுய ஏமாற்றுதலாக ஒரு பரிதாபமான நிலைமையாகும். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் இந்த பூமியில் எங்கிருந்தாலும் சரி, தயவு செய்து உங்களுக்கு அருகில் இருக்கும் சபைக்கு சென்று சபை ஐக்கியத்திலிருந்து கிறிஸ்துவின் மேய்த்து பேணுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பௌதிக கண்களை மூடி ஆவிக்குரிய கண்களை திறந்து கிறிஸ்து சபையை, அதாவது மந்தையை பார்க்கின்ற வண்ணம் பார்ப்போம். அளவில்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இறுதியாக நம் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி, சங்கீதம் 23:1 சொல்லப்பட்டபடி கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று பாரெங்கும் பறைசாற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சரி, இப்போது அடுத்த வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 23:2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் லண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இங்கு சொல்லப்பட்ட புல், அதாவது மேய்ச்சல், கிறிஸ்துவை குறிக்கிறது. மூலமொழியில் பசும்புல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் உள்ள பச்சை நிறமானது ஜீவனின் அபரிமிதத்தை அடையாளப்படுத்துகிறது. மேலும்
இங்கு சொல்லப்பட்ட அமர்ந்த தண்ணீர்கள் ஆவி கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அதாவது கிறிஸ்து தன்னையே பசும்புல்லாகவும், அதாவது உணவாகவும், தண்ணீராகவும் தந்து நம்மை மேய்த்து பேணுகிறார். இதைவிட இப்பிரபஞ்சத்தில் உச்சிதமானது வேறொன்றுமில்லை. ஆம், கிறிஸ்துவின் அவர் பிரசன்னம் என்று அவர் என்னவாகவெல்லாம் இருக்கிறாரோ, அவரிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் நமக்குள் உணவின் வடிவில் தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த உண்மையை நாம் பார்ப்போம் என்றால் நம்முடைய வேண்டுதல், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் எல்லாம் இந்த உலக மக்களைப் போல உலக காரியங்களுக்காக இல்லாமல் மாறாக தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதே நம் வாழ்நாளின் ஒற்றை நோக்கமாக கொண்டு அதுவே நம் வாழ்வின் அர்த்தமாக இருக்க நம்மை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்போம். சரி, இப்போது அடுத்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இங்கு நீதியின் பாதைகளில் ஒருவர் பெற்றுக்கொள்ளும் எழுப்புதலும் மாற்றமும் கொண்ட மெய்த்து பேணுதலின் இரண்டாவது நிலையை பார்க்கிறோம். நீதியாக இருப்பது என்பது தேவனுக்கு முன்பாக நபர்கள், காரியங்கள், பொருட்கள் என்று எல்லாவற்றிலும் அவருடைய நீதியான மற்றும் கட்டுக்கோப்பான கோரிக்கைகளின்படி சரியாக இருப்பதை குறிக்கிறது. ஆம், நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமாவில் உயிர் மீட்சி அடைந்து மறுசாயலாகி நம் மனம், சித்தம், உணர்ச்சியில் நேர்த்தியாக மற்றும் சமநிலையாக இருக்க பிரயாசப்பட வேண்டும். இவ்வாறு நாம் நம் பக்கத்தில் கர்த்தருக்கு திறந்து கொடுப்பதினால் அவர் அவருடைய பக்கத்தில் நம் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதைகளில் நடத்தி சங்கீதம் 23:3 நம் நிஜமாக மாற்றுகிறார். ஆனால் ஒரு கண்டிஷன், அதாவது மீண்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு நாம் சபை ஐக்கியத்தில் இருக்க, அதாவது மந்தையில் இருக்க வேண்டும். இப்போது அடுத்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இங்கு கர்த்தருடைய மெய்த்து பேணுதலின் மூன்றாவது நிலையை பார்க்கிறோம். நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியே நடக்கும்போது, அதாவது பிரச்சனைகள், பாடுகள் நிறைந்த வாழ்க்கையினூடாய் கடந்து செல்லும் போது உயிர்த்தெழுந்த ஆவி கிறிஸ்துவின் பிரசன்னம் நம்மை கைவிடாமல் நம்மோடு இருப்பதை இந்த மூன்றாவது நிலையில் பார்க்கிறோம். மத்தேயு 28:20, 2 தீமோத்தேயு 4:22 படி கிறிஸ்து நம்மோடு இருப்பதினால் நாம் பொல்லாப்புக்கு பயப்படோம். ஏனென்றால் அவருடைய பிரசன்னமே நம் ஆறுதல், பாதுகாவல் மற்றும் தாங்கி பிடிக்கும் வல்லமையாகும். எனவே நம் சூழ்நிலை மிக மோசமான பள்ளத்தாக்காக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வெறுமனே கர்த்தரில் இளைப்பாறுவதே. பிரியமானவர்களே, கர்த்தரில் நாம் இளைப்பாறுவோம் என்றால் பள்ளத்தாக்கு குறைந்து இருளும் மரணமும் நம்மை விட்டு சென்றுவிடும். இங்கு சொல்லப்பட்ட உமது கோலும் என்பது மீகா 7:14 படி அது பாதுகாப்பிற்காக மற்றும் உமது தடியும் என்பது வழிநடத்துவதற்காக, பயிற்சிக்காக மற்றும் நம் வாழ்வாதாரத்திற்காக இருக்கிறது. நம்முடைய மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இவைகள் கர்த்தருடைய பாதுகாப்பாக, வழிநடத்துதலாக, வாழ்வாதாரமாக இருந்து நம்மை தேற்றுகிறது. ஆனால் ஒரு கண்டிஷன், அதாவது மீண்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு நாம் சபை ஐக்கியத்தில் இருக்க, அதாவது மந்தையில் இருக்க வேண்டும். இப்போது அடுத்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இங்கு கர்த்தருடைய மெய்த்து பேணுதலின் 4வது நிலையை பார்க்கிறோம். இந்த நிலையானது நாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆழமான உச்சிதமான அனுபவ மகிழ்ச்சியினால் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய திறனளிக்கிறது. இங்கு சத்துரு என்பது ஒருவருக்கு வெளியே அல்ல, மாறாக உள்ளான விதத்தில், குறிப்பாக மனதில் போராட்டம் ஏற்படுத்தும் எதிரியை குறிக்கிறது. அதாவது நன்மையா, தீமையா, சரியா, தவறா, ஏன் எனக்கு இப்படி தோணுது, கெட்ட கெட்ட சிந்தனைகளை நான் யோசிக்காமலே வருது, நான் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது, இதை உடைக்கலாமா, அதை உடைக்கலாமா, இதை எரியலாமா, அதை எரியலாமா, மேலே இருந்து குதிக்கலாமா, அங்கே போனால் ஆக்சிடெண்ட் ஆகிடுமா, இதை சாப்பிட்டா அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், மற்றவங்களுக்கு இழப்போ நஷ்டமோ நோயோ என்று ஏதாவது கேள்விப்பட்டால் அது நமக்கு நடக்குமா என்று தேவையற்ற கவலை, இன்னும் தேவையற்ற சம்பந்தமே இல்லாத காரியத்தில் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், இப்படி ஒருவருடைய ஆள் மனதில் ஏற்படும் எல்லா எதிர்மறையான உணர்வுகளோடு போராடும் ஒவ்வொரு நாளும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை யாரும் இல்லை என்று மறுக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வெளியே சொல்ல முடியாத உள்ளுக்குள் சத்துருவோடு நடைபெறும் யுத்தத்திலும் வெற்றியை பெற்று நம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை, அதாவது தம்மையே விருந்தாக தந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவையெல்லாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் அனுதினமும் கிறிஸ்துவை, வார்த்தையை நல்ல பசும்புல்லாக புசித்து அவரையே விருந்தாக அனுபவித்து மகிழ்வதே. மேலும் இந்த 4வது நிலையில் அவர் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். இங்கு சொல்லப்பட்ட அபிஷேக எண்ணெய் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தில் உள்ள கூட்டு அபிஷேக தைலத்தை குறிக்கிறது. மேலும் சங்கீதம் 133:2,
2 கொரிந்தியர் 1:21 படி தலையை அபிஷேகம் பண்ணுவது என்பது முழு சரீரத்தையும் அபிஷேகம் பண்ணுவதாகும். அது மாத்திரமல்ல, இந்த 4வது நிலையில் நம் பாத்திரம் ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழிகிறது. சுருக்கமாக சொன்னால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பந்தி குமாரனாகிய கிறிஸ்துவையும் அபிஷேக எண்ணெய் ஆவியானவரையும் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக பிதாவையும் குறிக்கிறது. என்னே திரியேக தேவனின் மெய்த்து பேணுதல். ஆனால் ஒரு கண்டிஷன், அதாவது மீண்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு நாம் சபை ஐக்கியத்தில் இருக்க, அதாவது மந்தையில் இருக்க வேண்டும். இப்போது அடுத்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இங்கு கர்த்தருடைய மெய்த்து பேணுதலின் 5வது நிலையை பார்க்கிறோம். இந்த நிலையானது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் கொண்டு கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருக்கும் அனுபவத்தை கொண்ட இறுதி நிலையாகும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் ஜீவாதாரமான மெய்த்து பேணுதலின் கீழ் நன்மையும் கிருபையும் நம்மை வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்ற காலகட்டம் நாம் வாழும் இந்த பூமிக்குரிய நாட்களை குறிக்கிறது. இங்கு சொல்லப்பட்ட கிருபை கிறிஸ்துவின் கிருபையை குறிக்கிறது. நன்மை பிதாவின் அன்பை குறிக்கிறது. தொடரும் என்பது ஆவியானவரை குறிக்கிறது. இறுதியாக திரியேக தேவனின் மெய்த்து பேணுதலின் அனுபவம் நம்மை தேவனுடைய வீட்டின் மகிழ்ச்சிக்குள் கொண்டு செல்கிறது. தேவனுடைய வீடு கிறிஸ்துவை, சபையை, இறுதியாக புதிய எருசலேமை குறிக்கிறது. மேலும் இங்கு சொல்லப்பட்ட நீடித்த நாட்களா என்பது இப்படிப்பட்ட அனுபவமும் மகிழ்ச்சியும் நாம் பூமியில் வாழும் நிகழ்காலம், வருங்காலம், இறுதியாக வருகின்ற நித்தியத்தை, அதாவது சதா காலங்களிலும் தொடரக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இதுவரை கேட்ட இந்த செய்தியின் மூலம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் எவ்வளவு ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டது என்று சுருக்கமாக பார்த்தோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ சமூகத்தில் சங்கீதம் 23ஐ தொடர்ந்து தியானித்து தேவனை போற்றுவோம், புகழுவோம், துதிப்போம். இறுதியாக இந்த கிறிஸ்துவின் 5 நிலையிலான மெய்த்து பேணுதலை நாம் பெற்றுக்கொள்ளும் இடம் அல்லது சூழல் மந்தை, அதாவது சபை என்பதை மிக முக்கியமாக மறந்துவிடக்கூடாது. எனவே என்ன நேரிட்டாலும், எப்படிப்பட்ட அவமானங்களாக இருந்தாலும், சோதனைகளாக இருந்தாலும், வாழ்வது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், வாழ்வது எனக்காக அல்ல, கிறிஸ்துவிற்காகவே வாழ்கிறேன் என்று சாத்தானுக்கு முன்பாக, உலகத்திற்கு முன்பாக அறிக்கையிட்டு இந்த உடலில் உயிர் உள்ளவரை நாம் சபை ஐக்கியத்தில் இருக்க, அதாவது மந்தையில் இருக்க வேண்டும். தேவன் தாமே நம் வாஞ்சையும் விருப்பத்தையும் நிறைவேற்றுவாராக. எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.